வணக்கம். உங்கள் எல்லாருக்குமே பனங்கிழங்கு மாவுன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ தெரியாதவங்களே கிடையாது. அதை பனங்கிழங்கு மாவை எடுத்துக்கிட்டால் நிறைய என்ன மாதிரிலாம் யூஸ் இருக்குன்றதும் தெரியும் எல்லாருக்கும். ஆனால் அதை எப்படி பண்ணிக்கணுன்றது பர்ஃபெக்டாக தெரியாது. அது இங்கே சித்தகுரு கொடுத்துருக்காரு. அந்த ஒரு மெத்தடை படி நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டிங்கன்னா எல்லாருக்குமே இதனால் வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நல்ல முறையில் கிடைக்கும். எல்லாத்துக்குமே தசதீட்சைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இதில் இப்போ பனங்கிழங்கை நீங்கள் சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணிக்கோங்க. பச்சையாகவே நம்மலாம் வேக வச்சு சாப்பிடுவோம் இல்லையா, வேக வைக்காமல் பச்சையாக சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பனை மரத்துலேயே கல் எடுப்பாங்க இல்லையா, அதே பனை மரத்தில் கல்லுக்காக வைக்கிறவங்கக்கிட்ட சொல்லி கல் வாங்கிக்கணும். கல்லுன்னு புளிச்சிட்டா கல் ரொம்ப இதாகிடும். அன்னன்னைக்கே எடுத்திங்கன்னா அது ஒன்றும் ஆகாது. ஸோ அதை எடுத்துகிட்டு அந்த இது இருக்கும் இல்லையா, ஜூஸ் இருக்கும் இல்லையா, அந்த கல்லில் இந்த சின்ன சின்ன பீசஸ் வெட்டி போட்டிருக்கிறத அதில் போட்டு ஊற வைக்கணும். நல்லா முக்கி நல்லா ஊறினதுக்கப்புறமா எடுத்து வெயிலில் காய வைக்கணும். காய வச்சு மறுபடியும் அதை எடுத்து மறுபடியும் கல் எடுத்து இதே பனங்கிழங்கை இதே பனங்கிழங்கு பீசஸை அதில் போடணும். இதில் கல்லில் இந்த மாதிரி 10 நாள் போடணும். இதை தான் தசதீட்சைன்னு சொல்லுவாங்களாம். எந்த பொருள் எடுத்தாலும் நம்ம பண்ணும்போது தசதீட்சையில் பண்ணும்போது தான் அதனுடைய ரிசல்ட் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சித்தகுரு சொல்லியிருக்காரு. ஸோ இதை 10 நாள் ஆனதுக்கப்புறம் 10 நாள் நம்ம எடுத்து காய வச்சிட்டோம் இல்லையா, காய வச்சுட்டு அந்த நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை நல்லா மிக்சியில் போட்டு, ஆக்சுவலாக அம்மியில் போட்டு அரைச்சிக்கணும்னு சொல்கிறாரு. இப்போ அம்மியில் போட்டு அரைக்க முடியாதுன்னு சொன்னதுனால சரி மிக்சியில் அரைச்சிக்கலாம் நம்ம. இல்லை உரலில் போட்டு, முடிஞ்சவங்க உரலில் போட்டு எரிச்சிக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த பவுடர் வச்சுக்கோங்க. இந்த பவுடரை டெய்லி பசும்பாலில் 1 ஸ்பூனும் இல்லாட்டா நீங்கள் வெறும் தண்ணியில் 1 ஸ்பூனும் எப்படி ஆனாலும் குடிக்கலாம். எப்படி ஆனாலும் உடம்புக்குள்ளே போகணும். ஆனால் அது டேஸ்ட்டு நாக்கில் அதில் சுவையை பட்டு நம்ம உடம்புக்குள்ளே போனால் தான் இது பலம் கிடைக்கும். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, இது எவ்வளோ நிறைய நியூட்ரிஷ்னல் வேல்யூ இருக்குது. இதில் ஃபைபர்ஸ் இருக்குது. இது க்ளோ கிளிசமிக் இது. அதனால் சுகர் லெவல்ஸும் கூடாது. இப்படி பார்த்திங்கன்னா இதில் அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. அப்புறம் போன் ஸ்ட்ரெங்தனிங்க்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. போன் ஸ்ட்ரெங்தனிங்க்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதை அப்படி போன் ஸ்ட்ரெங்தனிங்க்கு ரொம்ப நல்லா யூஸ் ஆகும்போது போன் ப்ராப்ளம்ஸ் வராமல் தடுக்கும் இது. அப்புறம் ரிச் இன் வைட்டமின்ஸ் இது. அப்புறம் இம்யூனிட்டி ரொம்ப நல்லா ரைஸ் ஆகும். ஸ்டாமினா நல்லா ரைஸ் ஆகுதான் இதில். ஸ்டாமினா நல்லா, வெயிட் லாஸ் நல்ல வெயிட் லாஸும் கிடைக்கும். மசில்ஸ் நல்லா பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெட்டபாலிக் பூஸ்டராக பயன்படுதுன்னு சொல்கிறாங்க இது. அப்புறம் கார்டியக் ப்ராப்ளம்ஸை கூட ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. கான்ஸ்டிபேஷன் கிளியர் ஆகுது. அப்புறம் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. இது ஒமேகா 3 இருக்குது. இது பாடி ஹீட்டையும் குறைக்குதான் இது. அதனால தான் பனை நுங்கு எல்லாமே பனை மரத்தில் உள்ளது எல்லாமே இந்த வேலையை செய்யும் போல். அதனால தான் இது பாடி ஹீட்டையும் குறைக்குது. இவ்வளோ விதமான ஹெல்ப்ஸ் இருக்கிறதுனால இப்போ ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இது நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மசில் போடும், வெயிட் போடுவாங்க, ஆரோக்கியமாக வெயிட் போடுவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கும் பெரியவங்களுக்கும் மசில்ஸ் எல்லாம் வீக்காக இருக்குன்னா அதுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஓவராலாக இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு டெய்லி 1 ஸ்பூன் எடுக்கிறது மூலமாக எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஆனால் தசதீட்சை பண்ணி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இவ்வளோ ஹெல்ப் இருக்கும். இல்லைன்னா ஒரு நார்மலான வெளியில் கிடைக்கிற பவுடர்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கும் போது ஒரு நார்மலான ஹெல்ப் கிடைக்கும். கண்டிப்பாக தசதீட்சையில் ரொம்ப அதிகமான ஹெல்ப் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெயில் காலம் தானே, அதனால் நம்மளுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு இந்த வெயில் காலம்னால. இதை எல்லோரும் பண்ணி நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட பெனிஃபிட்ஸை நம்மளுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நாங்கள் போடுற எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.